இப்படி மாட்டிக்கிறீங்களே கண்ணுகளா. திமுகவின் பித்தலாட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதிலும் கருத்துக்களை திருத்தி பேசி மக்களை குழப்புவதிலும் அவர்கள் வல்லவர்களாக இருக்கலாம். ஆனா இது இன்னமும் அண்ணாதுரை கருணாநிதி காலம் என்று நினைத்து கொண்டு மக்களுக்கு உண்மைகள் என்றுமே தெரிய வராது என்று தான் இஷ்டத்துக்கு கற்பனை செய்து கொண்டு கதையும் அள்ளிவிட்டு கொண்டிருந்தால் வசமாக மாட்டிக்கொள்வார்கள் என்று இவங்களுக்கு இன்னும் புரியல. அதுவும் இந்த மழை வெள்ளத்துக்கு இந்த திமுகவின் 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட போர்ப்படை தளபதிகள் எல்லாம் கொடுத்த முட்டு இருக்குதே, அப்பப்பா வேற லெவல் தான் சொல்லணும். ஐன்ஸ்டீனும் எடிசனும் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு அறிவியலையும் புவியியலையும் கலந்து கட்டி நமக்கு பாடம்லாம் வேற எடுத்தாங்க. குறிப்பாக இப்போது தமிழக அரசால் திமுகவிற்கு முட்டு கொடுப்பவர்களுக்கு என்று தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டு அரசாங்க சம்பளமும் கொடுக்கப்பட்டு வருவதால் அடுத்த ஃபேக்ட் செக்கர் ஆகிவிட வேண்டும் என்று துடியா துடிக்கிறாங்க இணையதள உடன்பிறப்புகள். ஆனா என்றும் நாம தான் நம்பர் 1 என்பது போல நம்முடைய தலைமை முட்டு ஃபேக்ட் செக்கர் எங்கிருந்து யார் யாரோ போட்ட ட்வீட் எல்லாம் ஆதாரமாக தொகுத்து கொண்டிருந்தார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் சவால் விட வேண்டும் என்ற நோக்கில் இன்னொரு உடன்பிறப்பு ஸ்மார்ட் மூவ் நண்பா என்று விவேகம் படத்தில் சொல்லும் அளவுக்கு சாமர்த்தியமாக வேலையை செஞ்சது. 2015ஆம் ஆண்டில் ஒரே நாளில் பெய்த மழையையும் 2023ஆம் ஆண்டில் 3 நாட்கள் பெய்த மழையையும் ஒப்பிட்டு 2023 தான் அதிக மழை பெய்தது என்ற ஆதாரத்தை நம் முன்னே வைத்தது. இவர்கள் உருட்டுன உருட்டுல அந்த அறிவாலயமே ஆடி போயிருக்கும். எப்பா கண்ணுகளா, இப்பதான்ப்பா இயற்கை சீற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஏதோ மெதுவா இயல்பு நிலைமைக்கு திரும்பி கொண்டிருக்காங்க. நீங்க இப்படி உருட்டுறத பார்த்து அந்த கடவுளே காண்டாகி இன்னொரு புயலை அனுப்பி விடாம இருந்தா சரி. எங்களையும் பூமியையும் காப்பாத்துடா சாமி.